சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் குழந்தையிடம் இரு செய்தியை கூற நான் வந்திருக்கின்றேன். இந்த செய்தியை தான் நீ இத்தனை நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். நடக்காதா என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டும் இருந்தாய். ஒரு குடும்பத்தை கெடுப்பவர்களும் ஒரு உறவை பிரிப்பவர்களும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டு இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் கண்ணீருடன் இருக்கிறேன் என்று நீ அழுதாய் அல்லவா? யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத உனக்கே இத்தனை கவலைகளும் கஷ்டங்களும் வரும்பொழுது ஒரு குடும்பத்தையும் உன் கண்ணீரையும் வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கும் அந்த நபர்களுக்கு என்ன நிலைமை என்று நீ புரிந்து கொள். யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனையோ வேதனையோ என்றால் உன் மனம் பாடாய்பட்டு என்னிடம் பிரார்த்தனை செய்கிறாய் அல்லவா? இப்படிப்பட்ட உன் மனதிற்கே துயரங்களும் வேதனைகளும் வரும்பொழுது அவர்களுக்கு எவ்வளவு வரும் என்று நீ தெரிந்து கொள் குழந்தையே. கெட்டவர்கள் இப்பொழுது வேண்டுமானால் சிரித்த முகத்துடன் இருக்கலாம். ஆனாலும் அவர்களின் வேதனையை இன்றும் அவர்களுக்குள்ளேயே ஒளித்து வைத்து கொண்டு உன்னை பார்த்து கை கொட்டி சிரித்து கொண்ட அவர்கள் இதுவெல்லாம் வெளியே தெரிந்தால் என்னையும் இப்படித்தானே சிரிப்பார்கள் என்று மறைத்து போலியான புன்னகையோடு இன்றும் வலம் வருகிறார்கள். அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனையை நான் அறிவேன். எந்த ஒரு குடும்பத்தை பிரித்தாலும் ஒரு மனம் புண்படும்படி பேசினாலும் அது கொலைக்கு சமம் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். அந்த பாவத்தை எத்தனை தீர்த்தத்தில் குளித்தாலும் அது கிடையாது. அவர்களுக்கு உண்டான தண்டனையை கொடுத்துவிட்டு தான் அது அவர்களை விட்டு செல்லும். அது அவர்களை விட்டும் அல்ல, அவர்களுடைய சந்தோஷத்தினரையும் பின்தொடர்ந்து கொண்டு தான் செல்லும். இந்த ஆடி மாதத்தில் உன் துணையின் இல்லத்தில் ஒரு காரியம் நிச்சயமாக நடந்தே தீரும். அது என்ன காரியம், என்ன விஷயம், எப்படி நடக்கிறது, எதுவால் நடக்கிறது, எதுவெல்லாம் நடக்கிறது என்று உன் கண்கள் அறியத்தான் நான் செய்தேன். உன் கண்கள் அதை பார்த்து, உன் செவிகள் அதை கேட்டு அந்த காரியத்தை உன் கண்முன்னே தான் நான் நடத்தி காட்டுவேன். நீ எதற்கும் பயப்படாமல் தைரியத்தோடு இரு. நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.